பொதுவாக யங்ஸ்டர்ஸுக்கு பிடிச்சது ரெண்டு விஷயம். ஒன்று பொண்ணுங்க, இன்னொன்று பைக். எனக்கு பைக் பிடிக்கும். பைக் மட்டும்தான் பிடிக்கும். எல்லாரையும் விட அதிகமாகவே பிடிக்கும் கூட. சிம்பிளாக சொல்லணுன்னா, ஐ ஹேட் ஆல்வேஸ் ஃபெல் இன் லவ். அப்படி ஒரு க்ரஷ் சின்ன வயசுல இருந்து. சின்ன பசங்கள்லாம் பைக் ஓட்டக்கூடாதுமா. நம்ம பெருசாக வளர்ந்து வேலைக்கு போய் அதுக்கப்புறம் ஒரு பைக் வாங்கி நம்ம ஓட்டலாம், சரிங்களா? அப்போ நான் சரின்னு தலையாட்டினாலும் பைக் மேலே இருந்த என் கண்ணை மட்டும் என்னால் எடுக்கவே முடியல. அப்புறம் நாட்டில் கடந்து போச்சு. ஆக்சுவலாக வேகமாக நிறைய பைக்கும் தான். இன்ஃபேக்ட் குடியே இல்லாத ஒரு குடிகார மாதிரி ஆயிட்டு. எல்லாரோட லைஃப்லேயும் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரும். அதே மாதிரி தான் என்னோட லைஃப்பில் அந்த நாள், அந்த நிமிஷம், அப்போ என் மனசில் ஒரே ஒரு விஷயம் தான் ஓடிட்டு இருந்தது. இது சரியா தப்பான்னு தெரியல, ஆனால் அது எனக்கான டைம்னு தோணுச்சு. பார்த்துக்கலான்னு தோணுச்சு. இது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் உயிராக லவ் பண்ணுற பொண்ணு உங்கள் பக்கத்துலேயே இருக்கும்போது அவளை உங்களால் தொடாமல் இருக்க முடியுமா என்ன? ஒன்று ரெண்டாச்சு, 2 நாள் ஆச்சு. அப்புறம் என்னோட லைஃப் டோட்டலாகவே மாறிடுச்சு. என்ன பைக் லாக் பண்ணாமல் நிற்கி, ரோட்லையும் ஒருத்தனையும் காணோம். எவனாச்சும் நம்ம ஸ்கெட்சு போடுறானோ? கை வேற அரிச்சுக்கிட்டே இருக்கு. தூக்குமா வேண்டாமா? தூக்கிரும். எவன்னு தெரில. அடி எவன்டாவன்? எவனா முன்னாடி வாங்கடா. அதை விட்டு பொட்ட மாதிரி பின்னாடி ஒளிஞ்சிருக்கியா? எவன்டாவன்? நான் தான் பைக்கு. ஆ, பைக்கா? ஆமா, நான் தான் பைக்கு. பைக் எப்படி பேசும்? ஆச்சரியமா இருக்குல்ல? அதுக்கு நீ தான் காரணம். உன் சாபம் தான். என்னது சாபமா? ஆமா, எத்தனை பேர் பைக்கை நீ திருடி இருப்ப? அவங்க சாபம் தான். என்னடா இது, ஒரு ஆள் நடமாட்டம் கூட இல்லை, பைக்கு வேற பேசுது. நம்ம லைஃப்ல என்ன நடக்குன்னு நமக்கே தெரிய மாட்டுக்க. இல்ல 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 இல்ல, உன்னோட கண்ணுக்கு யாரும் தெரிய மாட்டாங்க. நீ ஒரு மாய உலகத்துல மாட்டிக்கிட்ட. இங்க நீயும் நானும் மட்டும்தான். என்னை விட்டு உன்னால எங்கேயும் போக முடியாது. நீ எங்க போனாலும் நானும் அங்க வந்துட்டே இருப்பேன். எனக்கு இந்த பைக் வேண்டாம். உனக்கு இனிமேல் யாரும் கிடையாது. எனக்கு இந்த பைக் வேண்டாம். இதுதான் உனக்கான தண்டனை. எடுக்க மாட்டேன்.
இல்லை இல்லை வேண்டாம் பைக் வேண்டாம். நான் தான் சொன்னேன்ல, என்னை விட்டு உன்னால எங்கேயும் போக முடியாது. என்னால் முடியும், என்ன விட்டுரு. நீ எங்க போனாலும் நானும் வருவேன். என்னால் யாரும் முடியும், இல்லாம விட்டுரு. ஒதுக்கப்பட்டவனா நீ சாகும் வரைக்கும் இருக்கணும். இனி அதுதான் யாரும் உன்னோட ஆசைப்பட விதி. மாட்டேன். இந்த உனக்கு பைக்கை மன்னிப்பே மாட்டேன். கிடையாது. நான் பண்ண தப்பு தப்பு பண்ணவன் ப்ளீஸ் தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். இந்த உலகத்துல உனக்குன்னு யாரும் இல்ல. விட்டுரு. இப்போ நீ ஒரு அனாதை. கஷ்டப்பட மாட்டேன். நீ ஒரு அனாதை. கடைசி வரைக்கும் Please. இந்த கொடுமையை அனுபவிச்சு வேதனைப்பட்டு எனக்கு நீ கஷ்டப்பட்டு தான் நீ சாகணும். எனக்கு நீ வேண்டாம் ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை விட்டுரு. எனக்கு நீ வேண்டாம், எனக்கு நீ வேண்டாம். கனவா? கொஞ்ச நேரத்தில் உயிரே போயிடுச்சு. ஷூ வா, நல்ல வேலை கனவு. அதே பைக்கு, அதே மாதிரி, அதே இடத்துல, அதே மாதிரி ரோட்டில் யாருமே இல்லை. ஒருவேளை இது கனவோ? சேச்சா, இப்போ தானே கனவுல இருந்து முடிச்சோம். ஒருவேளை கனவு நிஜமாக நடக்கும். சேச்சா, அப்படிலாம் இருக்காது. கனவுல நடந்த மாதிரி நிஜத்தில் நடந்துருமோ? ஏற்கனவே இந்த பைக்கிட்ட மாட்டிட்டு முடிச்சாச்சு. பக்கத்தில் போகாமல் இருந்துடும். பக்கத்தில் போகவும் பயமாக இருக்கு, போகாமலும் இருக்க முடியல. நீ இன்னும் திருந்தலடா. ஐயோ, நான் இல்லை. ஒரு நல்லவன் கெட்டவன் ஆகணும்னாலும் இல்லை ஒரு கெட்டவன் நல்லவன் ஆகணும்னாலும் அவனுக்குள்ளே இருக்க ஒருத்தன் முடிவு பண்ணணும். அவன் மனசு வைக்கணும். அப்போ தான் நடக்கும். இட்ஸ் ஆல் அபவுட் பாட்டம் ஆஃப் ஹார்ட். இதை விட அழகாக நம்ம மொழியில் சொல்லணுன்னா பேக் ஷாட்டில் லாங்காக வாக் பண்ணி போகிற மாதிரி பட முடியுது. பட் நம்ம லாங்குவேஜில் எதோ சொன்னியே. தீதும் நன்றும் பிறர் தர வாரா படத்தோட டைட்டில்